புதுச்சேரியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 3.5 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3.5 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அரசு கருவூலத்தில் தேர்தல் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மேலும் உரிய ஆவணங்களை காண்பித்து விசாரணை முடிந்த பிறகு பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 6 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 29 கிலோ தங்க நகைகளை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராசிபுரம் அடுத்த மல்லூர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட தனியார் தங்க நகை கடைக்கு சொந்தமான 6 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 29 கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகளை அதிகாரிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட சுமார் 60,28,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் 12,59,000 ரூபாய் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எஞ்சிய பணத்தை அரசு கருவூலத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 4,80,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த பணத்தை தேர்தல் அதிகாரிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையில் 61,200 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருக்கு சென்று கொண்டிருந்த ஆழ்துளை கிணறு அமைக்கும் வாகனத்தை சோதனை செய்த பறக்கும் படையினர் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 61,200 ரூபாயை பறிமுதல் செய்து அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சாத்தூர் அருகே ஆட்டு வியாபாரியிடம் 1,04,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் 7,000 பண்ணை வெள்ளம்பட்டி சாலையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆடு வியாபாரி ராஜேந்திரன் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 1,04,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து சாத்தூர் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அழகாபுரி சோதனைச் சாவடியில் காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அவனியாபுரத்தைச் சேர்ந்த பாண்டிச்செல்வி என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,20,000 ரூபாயை பறிமுதல் செய்து தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வெள்ளாற்று மேம்பாலத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,62,650 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இருசக்கர வாகனத்தில் கணேசன் என்பவர் ஆவணமின்றி பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரியில் மாடு வாங்குவதற்கு கொண்டு சென்ற 65,000 ரூபாயினை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ததால் வேதனையடைந்த நபர் மாவட்ட ஆட்சியரிடமும் தேர்தல் அலுவலரிடமும் புகார் மனு அளித்துள்ளார். வந்தச குளச்சல் பகுதியைச் சேர்ந்த தமது நகைகளை அடகு வைத்து பெற்ற 65,000 ரூபாயுடன் மாடு வாங்குவதற்காக இரணியல் பகுதியில் வந்தபோது தேர்தல் பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி ரொக்கத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கண்ணன் நகையை அடகு வைத்ததற்கான ஆவணங்கள் இருந்தும் பறிமுதல் செய்த பணத்தை தர அலைக்கழிப்பதாக மாவட்ட ஆட்சியரிடமும் தேர்தல் அலுவலரிடமும் புகார் மனு அளித்துள்ளார். எனக்கு குழந்தை எனக்கு அடகு வச்சு கொண்டு போனது மாடு வாங்குறதுக்காக 3 மாடு தேவை இருந்துச்சு. அதுதான் நம்ம தொழில். ரூல்ஸ் என்னாச்சு, நாங்கள் எல்லாம் படிக்காதவனும், எங்களுக்கு இந்த ரூல்ஸ் இங்கே தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா நாங்கள் இப்படி கொண்டு வர மாட்டேங்களா. நாங்கள் நல்லா சொல்லி பார்த்தேன், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் தான் இருங்க அப்படின்னு நல்லா சொல்லி பார்த்தேன். என்ன பண்ணுறது, வீட்டில் சண்டை தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இவங்களால நமக்கு வீட்டில் சண்டை தான் நடக்குது, வேறு என்ன.